என்னடா உன் மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா? உனக்கு தைரியம் இருந்தா வீடேறி வருவியா நீ? எப்படா துரசிங்க முகத்துல முழிக்க போறன்னு அவமானப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்ப ஒன்ன கொன்னுட்டு அவ முன்னாடி போய் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு கெத்தா நிப்ப. இவனை இங்கேயும் அறுத்து போட்டுற. டேய், பொருளை குடுறா. டேய், என்னடா இவனை கொல்லும் போது எப்படா நீங்க குறுக்க வரீங்க? ட்ரெயின்ல அவன் மிஸ் ஆயிட்டான், இப்ப மிஸ் ஆக மாட்டான். இவனோட சேர்த்து உங்களையும் போடுறேன்டா. ஆறுமுகம், கயிறு கொடுங்க. உன்னை யார் இங்க வர சொன்னா? விட்டு இருந்தா கொன்று பாடுங்க. டேய், உன்னை எத்தனை தடவை தானே பாதுகாக்கிறது? ஏற்கனவே உன்னை வீட்ல இருந்து சேஃபா அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. திரும்ப எதுக்கு இங்க வந்த? என்ன அவனுங்கிட்ட குத்துப்பட்டு சாகிறதுக்கா? வேற என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? என் கண்மணியை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. ஏதாவது செஞ்சிடறேன்னு சொன்னீங்க. இப்ப வரைக்கும் ஏதாவது முடிஞ்சதா? என்ன தினேஷ், நாங்க என்னமோ உங்களை சேர்த்து வைக்க எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்க. நாங்களும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் தான் போராடிட்டு இருக்கோம். அதையே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நேரம் போக போக என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு. நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். என் கண்மணிக்கு வேற யாரோ ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால தாங்க இதுக்கப்புறமும் காத்திருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போலாம் தாங்க வீட்டுக்குள்ள இறங்கிட்டேன். இதுல என்னங்க தப்பு? தினேஷ், இங்க பாருங்க, உங்க சூழ்நிலை எங்களுக்கு புரியுது. இப்போ நீங்க இங்க வந்ததுனால என்ன ஆச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. நீங்களே ஏதாவது பண்றேன்னு பிரச்சனைல மாட்டிக்காதீங்க. முதல்ல அதை யோசிங்க. இங்க பாருங்க, இப்ப நான் வேற எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. எனக்கு என் கண்மணி வேணும். என் கண்மணி எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவளை கூட்டிட்டு கிளம்புறேன். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதடா. நீ கூட்டிட்டு போறேன்னா இந்தாப்பா மருமகனே, என் பொண்ணுன்னு உனக்கு தார வாத்து கொடுப்பாரா? இங்க பாரு, சக்தி வேலையோட ஆளுங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க. அவங்க கண்ணுல மாட்டின நீ உயிரோட போக முடியாது, தெரியுமா? இங்க பாரு, உன்னையும் கண்மணியும் எப்படி சேர்த்து வைக்கிறது நாங்க யோசிக்கிறோம். இல்ல, நான் என் கண்மணி கிட்ட பேசணும். நான் போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறேன். எங்க கண்மணி இங்க கிடையாது. அவங்க அப்பா அவளை நகை எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இங்க பாருங்க, முதல்ல நாங்க சொல்றத கேளுங்க. உங்களை யாராவது பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி பெருசாயிடும். தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிச்சுக்கலாம் ப்ளீஸ். டேய், கிளம்புடா. டேய், என்ன இப்படி இருக்கான்?
இவன் உயிரை காப்பாத்துறதுக்காக நாம கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சரி விடுங்க. இவன் அவன் காதலை காப்பாத்த போராடிட்டு இருக்கான். அது புரியுது. ஆனா கண்மணி வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா. இவன் என்ன பண்ணுவான்? இவன் என்னடானா வீடு பூந்து அவளை கூட்டிட்டு போறேன்னு வந்து நிக்கிறான். இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இப்ப கண்மணிக்காக யோசிக்கிறதா இல்ல தினேஷ்காக யோசிக்கிறதானே புரியல. இந்த பிரச்சனையை பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல ரிசப்ஷன் ஆரம்பிக்கட்டும். ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். டேய் நீ முதல்ல கிளம்பு. கிளம்பு சொல்றல. கிளம்பு சொல்றோம்ல. பாத்து போ. ப்ரோ, ஆமா இவனுங்களை என்ன பண்றது? ஒருவேளை தப்பிச்சு வந்து மண்டபத்துக்கு வந்துட்டானுங்கன்னா? அதான் கட்டி போட்டிருக்கோம்ல. போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போயிருவோம். சரி வாங்க. வாங்க.